ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷுபிஸ் ஜஸ்ட் மை வே. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கோதுமை மாவு ஆப்பம். நீங்கள் இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ கடைசி வரைக்கும் நான் சொல்கிற எல்லாத்தையும் அதே கப்பில் அளந்துக்கோங்க. நான் கரெக்டாக தலை வெட்டி இதில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் ரவை எடுத்துக்கிறேன் அதே கப்பில். நான் 1.5 கப் சுகர் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கும் சுகரு. உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1 கப் சுகர் போட்டாவே கரெக்டாக இருக்கும். 1.5 கப் சுகர் போட்டுக்கிட்டேன். இதுக்கு நான் 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். மாவு கலந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு இதாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் டோட்டலாக ஆனால் 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 2 கப் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மாவு நல்லா கலந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை விஸ்கோ வச்சு நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மாவு கலந்துக்கலாம். மாவு இட்லி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. பாருங்கள், நான் மாவு கலந்துட்டேன். கொஞ்சம் திக்காக தான் இருக்குது மாவு. அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 கப் ஊற்றினேன், இப்போ ஒரு 1/2 கப் ஊற்றிக்கிறேன். 2.5 கப் ஊற்றிருக்கேன். நான் மாவு 2 கப் கோதுமை மாவு, 1 கப் ரவை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கரெக்டாக. இட்லி மாவு பதம் இல்லை, இட்லி மாவோட கொஞ்சம் திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சமையல் சோடா இல்லை ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கலந்து வச்சுருக்கிற மாவு ஒரு 10 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் நல்லா ரவையெல்லாம் உப்பி நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. நான் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் பேனில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு நான் மாவு கலந்து வச்சு. இப்போ நம்ம ஆப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து போடுங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். என்ன மாவு மட்டும் தான் ஊற வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். பாருங்கள், நான் ஊற்றிட்டேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். கொஞ்ச நேரத்தில் இது வெந்துடும். இப்போ நம்ம ஒரு இது வச்சு திருப்பி விட்டுடலாம். நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ கோல்டன் கலரில். நீங்கள் சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெல்லம் கூட அதுக்கு பதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். திருப்பி விட்டு பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நான் ஃபஸ்ட்டு போட்டது நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. பின்னாடி போட்டதெல்லாம் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. எல்லாமே அதே கலர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். இது இன்னொரு டைம் நான் திருப்பி விட்றேன். அது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, அதனால். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. எல்லாமே ஒரே கலருக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான கோதுமை மாவு ஆப்பம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லி. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கும் தொடும்போதே. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.